கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருப்பரங்குன்றம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அது மத சார்பு இல்லாமல் ஒரு கட்சிக்காக வேண்டிய ஆதரவு தெரிவிங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமியர்களும் அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் அல்லாதவர்களும் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய உரிமைகளை ஒரு கேள்விக்குறிகளாக ஆக்கிவிடாதீர்கள். இன்றைக்கு இளைஞர் அணிகள் எல்லாம், யுவதிகள் எல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். தன் கணவனை விட என் ஆட்சி தலைவர் தான் எனக்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோரும் புர்காவோடு அவர்கள் நின்று கொண்டு அவர்களுக்கு நாங்கள் இந்த கட்சியில இருக்கிறோம் என்பதாக வெளிப்படுத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு அழகானதாக அல்ல. ஒரு மூமின்களுக்கும் ஒரு மூமினான பெண்களுக்கும் அது அழகல்ல என்பதாக சொல்லப்படுகிறது. அவர் நடிகர் என்பதற்காக வேண்டி நான் சொல்லவில்லை. ஆட்சி அதிகாரத்திலே அனுபவம் இல்லாதவர் என்பதைத்தான் நாம் அங்கே வெளிப்படுத்துகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தலிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமியர்களுக்காக வேண்டியும் எல்லா கட்சிகளும், உலமா பெருமக்களும், ஜமாத்துல் உலமாவும் ஜமியத்துல் உலமாவும், இதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிது கட்சிகளும், அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்புகளும், எல்லோரும் ஆதரிக்கக்கூடிய SDPI ஆதரிக்கக்கூடிய மனிதநேய கட்சிகள், இப்படி ஏராளமான கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கமாக சேருகிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் அநீதம் பக்கம் ஒன்று சேர மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறந்த தலைவர்களை நீங்கள் உருவாக்குங்கள். கண்ணியமானவர்களே, மத சார்பற்ற நாடாக, மத சார்பற்ற தலைவர்களாக உருவாக்குவதற்கு சிறந்த வாக்குகளை சரியாக தெளிவாக முடிவு செய்து அந்த கூட்டணிக்காக வேண்டி வாக்களிக்க வேண்டும் என்பதாக உங்களிடத்திலே மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி நாம் கேட்டுக்கொள்கிறோம். மத சார்பற்ற ஒரு கூட்டணி நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய ஆக்கங்களையும் ஊக்கங்களையும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும்.